ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வச்சு ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திறந்தோறும் பயிலும் முந்தைய ஆண்டு வினாக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு மேக்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடியதாக இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்காக ஆகும். இதனுடைய வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நமக்கு அதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட அசல் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் அசலை வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன். என்ன எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க 2 வருடம். அடுத்து இதில் நான் எப்படி மொத்த தொகை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 100 ரூபா நான் என்னென்னு சொல்லி வச்சுருக்கிறேன் அப்படின்னா அசல். அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, 9/4 மடங்கு. ஸோ எனக்கு இதை நான் அடி கொடுக்கும்போது எனக்கு ஒரு நாள் 25 நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 25 × 9 225 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்துடுச்சு. அதுக்கடுத்து ஆர் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. எஸ்ஐ நான் எப்படி தனிவட்டி 125 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம எப்படி போடுவோம், பி ப்ளஸ் எஸ்ஐ, அதாவது அசலையும் தனிவட்டியும் கூட்டினா தான் எனக்கு என்ன வரக்கூடியதாக இருக்கும், மொத்த தொகைங்கிறது வரக்கூடியதாக இருக்கும். அப்போ நான் அசல் 100 ரூபா, தனிவட்டி வந்து 125 ரூபா அப்படின்னு சொல்லி வைக்கிறதுனால எனக்கு ஆன்சர் இதில் 225 அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து இப்போ இதில் வந்து எஸ்ஐக்குள்ளே நான் ஃபார்முலா போட்டுக்கிட்டதேன், எஸ்ஐ ஈக்குவல் BNR/100. இப்போ நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணக்கூடியதாக இருக்குது. எஸ்ஐ எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா 125 ஈக்குவல் பி வந்து நான் 100ன்னு வச்சுருக்கிறேன், இன்ட்டு என் வந்து நமக்கு 2ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆர் வந்து நமக்கு வந்து தெரியாது, பை 100 100 அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போ நான் இந்த 100க்கு இந்த 100 அடிச்சிட்டேன். அடுத்து 125 பை இங்கோட எனக்கு பெருக்கலாக இருக்கக்கூடிய 2 வந்து இங்கே வந்து வகுத்தலாக வரக்கூடியதாக இருக்குது. அடுத்து நான் இதை இப்போ அடி கொடுக்கும்போது 1 2 2. அடுத்து இதில் 6 12க்கு எனக்கு 6ன்னு சொல்லி போட்டுருந்தேன். அடுத்து 5ல் வந்து எத்தனை இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2. ரிமைனிங் இதில் எனக்கு எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 வந்து மிச்சம் இருக்கா. அப்போது இதில் நமக்கு வந்து என்ன கொடுக்கக்கூடியதாக இருக்குது, 62.1 தான் சொல்லி வரும். ஆனால் நமக்கு ஆன்சர் வந்து இப்படி கொடுக்கல. என்னென்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலப்பு பின்னத்தில் தான் கொடுத்துருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்போ நான் இதை என்னென்னு சொல்லி போடுறேன் அப்படின்னா 62/1/2. ஏன்னா 62 2 எனக்கு 64. அடுத்து இதுங்கும்போது எனக்கு என்ன செஞ்சுருக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு சொல்லி, அதான் 62 2 124 124 1 சொல்லி தான் 125. அப்போ கரெக்டாக வந்துடுச்சா. இது நமக்கு ரேஷியோ தானே கேட்டுருக்குறாங்க அப்படிங்கிறனால சதவீதம். அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 62 1/2%. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். தேங்க்யூ.